ஹலோ யூஸ் வெல்கம் டு மிஸ்டர் பாய் யூடியூப் சேனல். சுமார் 5000 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு சபிக்கப்பட்ட அரசியோட வாழ்க்கை கதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. அதனால் உங்கள் கையில் ஸ்நாக்ஸை வைத்து காதில் ஹெட்ஃபோனை போட்டுன்னு இந்த வீடியோவுக்கு ரிலாக்ஸாக உக்காந்துன்னு பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு த்ரில்லான வைப் கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். கதை துவங்குற காலம் 15 நூற்றாண்டில். அப்போது இங்கிலாந்து அரசரான 8ஆம் ஹென்ரிக்கும் கேத்தரினுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறார். அரச குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்ததை பார்த்து ஊர் நாட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த குழந்தைய பார்த்து தான் எதிர்காலத்தில் இந்த ஊர் நாட்டே நடுங்க போகுதுன்னு அப்போ அவங்களுக்கு தெரியல. அந்த பெண் குழந்தையோட பேர் மேரி டுடர் என்று பேர் சூட்டப்படுது. நாட்கள் வேகமாக நகர மேரி ஒரு குட்டி குழந்தையாக வளர்றா. எல்லாமே சரியாக போய்ட்டு அந்த நேரத்தில் மேரிக்கு அவளோட வாழ்க்கையை திருப்பி போடுற மாரி ஒரு சம்பவம். அதாவது அவங்க அப்பா ஹென்றி அவங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணுற ஒரு நிலைமை வந்துச்சு. இதுதான் மேரியோட முதல் கெட்ட சம்பவம். ஆண் வாரிசு தான் நாட்டை ஆளுறதுக்காக வேணும்ன்ட்டு குயின் கேத்தரினை ஹென்றி டிவோர்ஸ் பண்ணுறாரு. மறுபடியும் ஆண் வாரிசு வேணுன்றதுக்காக இன்னொரு திருமணமும் செஞ்சுக்கிறாரு அரசர் ஹென்றி. இதுதான் மேரிக்கு விழுந்த முதல் அடி. இரண்டாவது திருமணம் செஞ்ச ஹென்ரிக்கு அப்போவும் ஆண் வாரிசு பிறக்காமல் பெண் வாரிசு தான் பிறக்கிறார். அவளோட பேர் எலிசபெத் என்று பேர் சூட்டப்படுது. இருக்க இல்லாத ஹென்ரிக்கு ஆண் வாரிசு தான் வேணுன்றதுக்காக ரெண்டாவது திருமணம் செஞ்ச பெண்ணுக்கும் டிவோர்ஸ் செய்கிறான். ஆண் வாரிசு தான் வேணுன்றதுக்காக மூணாவது கல்யாணமும் செஞ்சுக்கிறார் அரசன் ஹென்றி. ஆனால் இப்போ தான் மேருக்கு இன்னொரு அடி விழுது. அதாவது அவளோட அம்மா குவீன் கேத்தரின் இறந்து போகிறாங்க. இது வரைக்கும் மேரி அவங்க அம்மா தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தப்போ அவளுக்கு ஒரு மிகப்பெரிய இருட்டான பாதை உருவாகுது. மேரி அழ தொடங்குறா. அவள் அழகுக்கு பின்னாடி நிறைய வழிகள் உருவாகுது. மேரிக்கு அந்த வயசில் இண்டோமெட்ரியசிஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் வருது. இந்த வலியின்தான் ஃபீமேல் யூட்ரஸ் பகுதியில் அதிகமான வலி எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அதோ மந்த்லி ஒன்ஸ் ஏக் ரிலீஸ் ஆகும்போது உயிரே போகிற அளவுக்கு வலி உண்டாகும். இப்படியே மேரியோட நாட்களும் நகர்ந்து போகுது. அப்போது அரசர் ஹென்ரிக்கு மூணாவது குழந்தையாக பெண் குழந்தை தான் பிறக்கிறார். அப்போவும் இருக்க இல்லாத ஹென்றி தேர்ட் ஒய்ஃபை கூட டிவோர்ஸ் பண்ணிடுறா. அப்போது ஆண் வாரிசு தான் வேணும்ன்றதுக்காக நாலாவது திருமணமும் செஞ்சுக்கிறான். அப்போது ஆண் வாரிசு பிறகுது. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடலை. அந்த ஆண் வாரிசு 7வது வயசு வரும்போது மர்மமான முறையில் இறந்து போகிறான். இது மேரியோட மூணாவது அடி. அப்போது மேரி ஆழ்ந்த டிப்ரெஷனுக்கு போயிடுறா. ஆண் வாரிசு எதுவுமே இல்லாதனால மூத்த வாரிசான மேரியவே குயினாக ஆக்கிடுறாங்க. இதில் மேரிக்கு ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்களோட மக்களுக்கு மேரியவை அரசியாக ஏற்றுக்க முடியல. ஏன்னா மேரி பார்க்க அழகாகவும் சரி தோற்றத்தாலையும் சரி அரசி மாதிரியே இருக்க மாட்டான். அந்த காரணத்தை வச்சே மேரியை ஊர் நாட்டு மக்கள் வெறுத்தாங்க. அரண்மனை விட்டு மேரி வெளியே வந்தாலே மக்கள் அவ மேலே வெறுப்பான வார்த்தைகள் விட்டு திட்டிருக்காங்க. அதனாலே மேரி அரண்மனை விட்டு வெளியே வர்றதுக்கே பயப்படுவாள். நம்மளை தன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்தையாச்சும் ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சி மேரி கல்யாணம் பண்ண முடிவு பண்ணுறான். அவள் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பிலிப்ஸ் என்ற ஒரு அரசரை திருமணம் செஞ்சுக்கிறான். அப்போவும் மேரிக்கு அவளோட கணவனால் சந்தோஷம் வரலை. ஏன்னா அவனோட கணவன் பதவிக்காகத்தான் ஆசைப்பட்டு மேரியவே கல்யாணம் பண்ணிக்கினான். இவ்வளோ வலியை அனுபவித்த மேரிக்கு அப்போ தான் முதல் முறையாக அவளோட முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது. ஏன்னா இவ்வளோ நாளாக ஆசைப்பட்ட இந்த மேரிக்கு குழந்தை உண்டாகுது. எஸ், இவ்வளோ நாளாக மேரி எதுக்கு பிலிப்ஸை கல்யாணம் பண்ணி இருந்தாலும் அதான டைம் வந்துடுச்சு. மேரி ப்ரெக்னென்ட் ஆகிறான்.
மேரிக்கு அப்போ தான் மனசில் ஆழ்ந்த நிம்மதி உண்டாகுது. செய்தி கேட்ட ஊர் மக்கள் மேரி மேலே இருந்த வெறுப்பை குறைச்சிட்டு அரச வாரிசுக்காக காத்திருந்தாங்க. 10 மாதம் சீக்கிரம் கடந்து போகுது. அரசு வழக்கப்படி மேரியை ஒரே ஒரு மெழுகுவர்த்தி அப்புறம் கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சு சில பணிப்பெண்ணுங்களோட அனுப்ப வைக்கிறாங்க. ஒரு நாள் கடந்து போகுது, 2 நாள் கடந்து போகுது, ஒரு வாரம் கடந்து போகுது. ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை. 3 வாரம் கூட ஆகுது. ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த அறிகுறியும் தெரியல. குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்னு பணிப்பெண்கள் மற்றவர்கள் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. நாட்களும் கடந்து போகுது, 5 வாரமும் ஆகுது. என்ன நடக்குதுன்னு என்று புரியாத மருத்துவர்கள் திடீர்னு மேரியோட வயிற்றை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. எஸ், மேரியோட வயிற்று இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட் ஆகுது. உள்ளே இருக்கிறது குழந்தையில வேறு ஏதாவதா என்று மருத்துவர்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க. மேரிக்கும் ஒன்றுமே புரியல. நாட்கள் செல்ல செல்ல வயிறு உள்வாங்க பழைய நிலைமைக்கு ஃப்ளாட் ஆகுது. இது அப்படியே மக்களுக்கும் தெரிய வருது. மக்கள் மேரியை அசிங்கமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மேரியை சபிக்கப்பட்ட அரிசின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது தெரிஞ்ச மேரி உடஞ்சி போகிறா. மேரினால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட குழந்தையும் இப்போ இல்லை. மேரிக்கு வாழ்க்கையில் நடந்த எல்லாமே ஒரு வாட்டி அவள் பின்னாடி திரும்பி பார்க்குறான். எல்லாமே டார்க்காக இருக்குது. தனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். முதல் டார்க் அவங்களோட அப்பா அம்மாவோட டிவர்ஸ். 2வது டார்க் அவனோட அம்மாவோட இறப்பு. 3வது டார்க் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்ருக்க யூட்ரிஸ் டிசீஸ். 4வது டார்க் அழகில்லா தோற்றம். 5வது டார்க் துரோகம் செஞ்ச கணவன். 6வது டார்க் மக்கள் இவளை ஏற்றுக்க முடியாதது. 7வது டார்க் ஒரு கற்பனை குழந்தை. இப்படி திங்க் பண்ணி மேரிக்கு ஈவில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அவன் மேரின்ற மறந்துட்டு ஈவில் குயினாக மாற ஆரம்பிக்கிறாள். மேரி இனிமேல் யாருக்கும் நல்லதே நடக்கக்கூடாதுன்னு அப்படி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். கிறிஸ்டியனில் கத்தோலிக் படி தான் மக்கள் பின்பற்றோன்னு ஒரு அறிவிக்கிறாள். இதுக்கு எதிர்த்த மக்களை ஈவ இல்லாமல் 240 ஆண்களை 60 பெண்களை கொடூரமாக நெருப்பால் எரிச்சு கொள்றா. அதுவும் மக்கள் முன்னாடியே. முதல் முறையாக மக்களுக்கு மேரியை பார்த்து பயப்படுறாங்க. அந்த பயத்தை பார்த்து மேரி மக்களோட பயத்தை ரசிக்கிறா. அவளுக்கு கர்ப்பிணி பெண்ணுனாலே ஆகாது. தப்பித்தறி ஒரு கர்ப்பிணி பெண் அவள் முன்னாடி வந்துட்டா. இருக்க இல்லாமல் அவங்களோட சிசுவை சேர்த்து அவங்களையும் கொன்னுடுவா. இதேமாரி இவன் நிறைய கொலை செய்கிறா. மக்கள் இவளை பிளட்டி மேரின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஈவில் மேரின்னு அதாவது ரத்த மேரின்னு கூட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மேரிக்கு இன்னும் ஒரு குழந்தை வேணும்னு ஆசை இருந்துகிட்டே இருக்குது. மறுபடியும் அவள் ப்ரெக்னென்ட் ஆகுறா. திரும்ப 10 மாதம் கழியுது. திரும்ப அதேமாரி ஒரு மெழுகுவர்த்தி முன்னாடி உக்காடுறா. நாட்கள் போயிட்டே இருக்கு. திரும்ப மாதங்கள் ஆகுது. ஆனால் குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை. இதை தெரிஞ்சு மேரி ரொம்ப கஷ்டப்படுறா. திரும்ப அவளோட வயிறு ஃப்ளாட் ஆக ஆரம்பிக்குது. ஃபுல்லாக ஃப்ளாட் ஆக முடிஞ்சமே மேரி ரொம்ப கஷ்டப்படுறா. அதை பார்த்த மக்கள் இவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் மேரிக்கு எழுக்க ஒன்றுமே இல்லாதனால அவமானம் தாங்க முடியாத மேரி அந்த கண்ணாடி முன்னாடி அதாவது மெழுகுவர்த்தி வெளிச்சத்தோட தற்கொலை பண்ணி இறந்து போகிறா. இறந்து போன மேரியை அடிக்கடி மக்கள் பார்க்குறதாக இங்கிலாந்து மக்கள் சொல்கிறாங்க. இப்போ கூட ஒரு ரிச்சுவல் இருக்கிறதாக இங்கிலாந்து மக்கள் நம்புகிறாங்க. அதாவது ஒரு கண்ணாடி முன்னாடி இருட்டான ரூமில் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு 3 வாட்டி, அதாவது பிளடி மேரி பிளடி மேரி பிளடி மேரி அப்படின்னு கூப்பிட்டா அவள் உங்கள் முன்னாடி வருவாளாமா. இது இங்கிலாந்து மக்கள் நம்புகிறாங்களே. ஜோக்ஸ் அப்பார்ட்.
இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் தனியாக இருக்கும்போது, அதாவது 13ஆம் தேதி எப்போ வெள்ளிக்கிழமையோ 13ஆம் தேதி ஒன்றா வருதோ அப்போது நீங்கள் இருட்டான ரூமுக்குள்ளே பண்ணால் அவள் வருவா அன்ட்டு ஒரு இங்கிலாந்து மக்கள் படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதானா கூட பார்க்கலாம். இந்த ரிச்சுவல் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சா இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ சேனலை பார்த்துட்ருக்கோங்க வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மிஸ்ட்ரி பாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு நல்ல த்ரில்லரான ஹாரர் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.